ஒருத்தரை ஹர்ட் பண்ணுறதுனால அவங்க எவ்வளோ ஃபீல் பண்ணுவாங்கன்னு தெரியுமாங்க? இந்த வீடியோ பாருங்கள் தெரியும். அண்ணா, ஏன்னா இப்போலாம் என்கிட்ட சரியாகவே பேச மாட்டேற, விளையாடலாம் மாட்டேற என் கூட? அது உனக்கு கொஞ்சம் உடம்பு சரியில்லைப்பா, அதுதான் உன் கூட வந்து எனக்கும் அப்படி ஏதாவது ஆயிடுச்சுன்னா. ஓ அப்படியாண்ணா? அம்மா சொல்லுப்பா, என்னாச்சு? ஏன் ஒரு மாதிரி இல்லை? எனக்கு உடம்பு ஏதாவது சரியில்லை? அப்படிலாம் எதுவும் இல்லையே. யார் சொன்னா? இல்லை, அம்மா தான் எனக்கு உடம்பு சரியில்லை சொன்னாமா? அப்படிலாம் எதுவும் இல்லை. சொல்லுமா. குழந்தைகிட்ட எப்படி பேசுறது எப்படி பேசுறது அதுக்கப்புறம் எப்படி பேசுறீங்க உங்களுக்கு வந்து சொல்லிட்டு என்ன நினைப்பேன். அம்மா அது வாங்கி அவன்கிட்ட பேசல, அவ்வளோதான். டேய், அறிவில்லை உனக்கு? அண்ணா அது அம்மாவுக்கு நான் சொன்னதை அப்படியே சொல்லி வச்சுக்கோங்க. நான் என்ன இருக்கேன் எல்லாம் இருக்கிறதுக்கு உயிரம் வாங்கத்துக்கு செத்து போயிடலாங்க. உங்க உயிரை தான் வாங்க. வேண்டாம், கொஞ்சம் கூட உங்களுக்கு அந்த பையன் ஈடியா இருக்கும். இந்த சின்ன பையனை போட்டு அப்படி கத்துறேன். உனக்கு தெரியறதெல்லாம் அந்த பையனுக்கு தெரியாது. குழந்தை நீ இப்படி பேசுறத மற்றவங்க இருக்காங்க. இந்த மாதிரி அந்த குழந்தைக்கு பேசிருக்காரு. அவனுக்கு தெரியலன்னா பொறுமையா உட்கார வச்சு சொல்லிக்கணும். அதை வச்சுட்டு பெரிய இவமாய் கத்துற. உனக்கு பெரிய இவன் அவன் கத்துறதுக்கு உனக்கு யாரும் அதுக்கு ரைட்ஸ் கொடுத்தா? உனக்கு கொஞ்சம் கூட ஒரு மாதிரி கில்ட்டியா ஒரு மாதிரிலாம் இல்லையா உனக்கு? அவன் கத்திட்டு நீ நல்லா கத்திட்டு ஜாலியா உட்காந்துட்டு அந்த பையன் என்ன ஃபீல் பண்ணுவான், என்ன அவன் யோசிக்கல. போய் பாரு போ. அண்ணா கரெக்டாக தானே சொல்கிறான். நம்ம எல்லாருக்கும் தொல்லையாக தானே இருக்கும். நம்ம நாளைக்கு காலையில் சாமிக்கிட்ட போயிடலாம், சரியா? டேய், என்னடா பேசுற நீ? என்ன பேசுற? போய் எழுந்துரு. என்ன ஆனாலும் சரி, நீங்க அப்படிதான் பேசுறீங்களா? நான் இன்னும் வேணும்ட்டே உன் கூட விளையாடாம அவாய்ட் பண்ணலாம். பிஸியா இருக்கேன் வேலை. சாரி, கேரம் போர்டு போலாமா? தூக்கம் வருதா இல்லை? நல்லல. எப்போவும் யார்கிட்டையும் எதுக்காகவும் கோவப்படாதீங்க. கோவப்படுறதுனால எதுவும் ஆகிடாது. என்ன அந்த டைம் உங்கள் கோவம் தீருமே தவிர அவங்களுக்கு ஹர்ட் ஆகுறது தான் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அப்படி கோவப்பட்டிருந்தாலும் என்ன, போயிட்டு ஒரு சாரி சொல்லுங்கள். சாரி சொல்கிறதுல எதுவும் பெருசாக ஆகிட போகிறது இல்லை. அதனால் எப்போவும் கோவப்படாமல் அவங்ககிட்ட எடுத்து சொல்லி புரிய வைங்க. அவங்க புரிஞ்சுப்பாங்க. பாய். போங்க, போய் யார்கிட்டயாச்சும் கோவப்பட்டிருந்தீங்கன்னா ஒரு சாரி சொல்லுங்கள், எல்லாம் சரியாயிடும்.